உண்மையான பக்தியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள நடிப்பு இருக்காது. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். இந்த நடிக்கிற ஆசாமிகளை பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா நடிப்பாங்க. பக்தியா இருக்கிற மாதிரி, அதுவும் நாங்க பாஸ்டா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து எங்க கிட்ட நடிப்பாங்க. அதெல்லாம் பச்சையா எனக்கு தெரியும் தான். ஆனாலும் என்ன பண்ண முடியும்? அவங்க நடிக்கிறாங்க சொல்லி தெரியும் தான். ஆனா அந்த 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 குரல்ல மாத்திப்பாங்க, அப்படியே பவ்யமா நடந்துப்பாங்க, அப்படியே பக்தியா போவாங்க. பாஸ்டர் எதிர்க்கே இந்த அட்டகாசம், ஏசாமி எதிர்க்கு இந்த அட்டகாசம் பண்ண ஏசாமி தூக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன நீ பக்தியா இருந்த? சோ உங்க பக்திய பத்தி நம்போ நம்ம பேசும்போது ஒவ்வொரு பக்திக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? எப்படி இருக்கிறோம்? நெறைய நெறைய அதாவது நானு சிலர பத்திலாம் யோசிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வேதனையா இருக்கும். எப்படி போயிட்டு அவ்ளோ நல்லா வெள்ள புடவலாம் கட்டிக்கிட்டு, நகைலாம் போடாம, எப்படி போயிட்டு அவ்ளோ பக்தியா பாடிட்டு வராங்க. வெளியில வந்து அப்படி சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே! அப்படி வந்து சீரியல பார்த்துட்டு உட்காந்துரு சீரியல் வீட்ல பாருங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே உள்ள போயிட்டு அந்த சீரியல் அப்படியே ஒரு இந்த சீன் போவும் பாருங்க. அப்படியே ஒரு டச்சிங்கா அப்படியே அழ வைக்கிற சீன் போவும் பாருங்க. இவங்க உள்ள போய் அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீனை பார்த்துட்டு. அப்படியே நிறைஞ்சிட்டாங்களாம். இங்க இங்க ஒரே ஒரு ஒரு துக்கமான ஒரு செய்தி போயிட்டு இருக்கும். இத மாதிரிலாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே விட்டு குடுத்துருவாங்க. அந்நிய பாஷையில ஏஞ்சி காலையில ஜெபிப்பாங்க. அப்படியே பக்தியா பாடுவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளவுதான். அவுத்து விட்ட கழுத மாரி தான் அவங்க. போயிட்டு என்ன வேணா பாடுவாங்க. எந்த மாதிரி பக்தி எனக்குள்ள இருக்குது? கர்த்தர் இருதயத்த பார்க்கிறவர். அந்த பக்தி உள்ளவன தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பக்தி இருக்குது? டுப்பாங்கூர் பக்தியா? ஏமாத்துற பக்தியா? ஐசியூ பக்தியா? எமர்ஜென்சி பக்தியா? பிரச்சனை வந்தா பக்தியா? அந்த பிரச்சனை வந்தா ஒரு பக்தி வந்துரும். எக்ஸாம் வந்தா ஒரு பக்தி வந்துரும். அது வரைக்கும் ஜாலி. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு பக்தி. அப்புறம் அந்த ரிசல்ட் பாஸ் ஆயிட்டோமா, அவ்வளவுதான் அவுத்து போட் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நம்ம இஷ்டம் தான் இப்போ. அவ்வளவுதான். சீரியலை பாரு, எல்லாத்தையும் பாரு, போ. அப்படியே இதுக்குள்ள போயிட்டு வா. செல்போனும் கையுமாவே இருப்பாங்க. அந்த ரிசல்ட் வர வரைக்கும், ஆண்டவரே இயேசப்பா நான் உமக்காக சாட்சியா வாழ்வேன். நான் உமக்காக சாட்சியா வாழ்வேன். என்ன சாட்சி? இதா சாட்சி? போயிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தோம். ஆண்டவர் நல்ல உன்னை நம்பிதானே ஆண்டவர் ரிசல்ட் தர்றாரு. அவரை ஏமாத்துறோம்ல அப்போ. ஆண்டவர் உன்னை நம்பிதானே ஆண்டவர் நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அவரை ஏமாத்துறோம்ல. எல்லாம் மைண்டுக்குள்ள இருக்குதுங்க. இந்த மைண்ட வந்து ஆண்டவருக்குன்னு நீங்க டியூன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது ஆண்டவருக்காக தான் இருக்கும். என் மைண்டுக்குள்ள நான் டியூன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கிடையாது. உலகத்துல இருக்கிற இந்த காரியம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு சினிமாவோ, சீரியலோ, சினிமா பாட்டோ, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இது எனக்கு வேண்டாம்.